திருக்கலை, இங்க மிக முக்கியமா திமுக வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுகள்ல இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிறகாக அமைச்சர் திரு ஏவா வேலு ஒரு குற்றச்சாட்டை சொல்றார். என்னன்னா, பாஜகவினுடைய வாக்கு வங்கியை சேதாரப்படுத்த கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக அதிமுக புறக்கணிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் இடைத்தேர்தலை புறக்கணித்து விட்டது. திரு சுப்ரத்னம் ஒரு கேள்வி எழுப்புறாரு. ட்ரெடிஷனல் ஓட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப முக்கியமானது, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகள் வேற யாருக்காவது போயிட்டா அது திரும்பி வருமாங்கிற கேள்வியையும் எழுப்புறாரு. அது ஏவா வேலு அவர்கள் சொன்னதுக்கு பதில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேர்தலை புறக்கணிச்சிருச்சு. அவர் சொல்றபடி பார்த்தா அவங்க நின்று இருக்கணும். நின்று இருந்தால் தான் அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. இப்போ அது அர்த்தம் இல்லாத வார்த்தை. சுப்ரத்தினம் நண்பர் சுப்ரத்தினம் சொல்றது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்குது. இப்போ அவர் தலைவர், அவருடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து தானே புறக்கணிச்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்லுவாரா? அப்போ அதுவும் தப்பு தானே. அதிமுக தப்புன்னா எங்கள்கிட்ட தான் அதிகமான அதிமுக கேடர்ஸ் இருக்க, தொண்டர்கள் இருக்காங்க சொல்லக்கூடிய ஓபிஎஸும் தினகரனும் பாஜகவோட சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த தேர்தலை புறக்கணிச்சது தவறு தானே. ஆக்சுவலாக நம்ம இந்த இடைத்தேர்தலை பற்றி தான் பேசணும். இடைச்சோறுகள் ரொம்ப வந்து எங்கெங்கயோ போயிட்டோம். திரும்ப இடைத்தேர்தலுக்கு நான் வர முயற்சி பண்ணுறேன். அந்த பெரியார் அம்பேத்கர் கான்ட்ரவர்சிக்குள்ள நான் இப்போ போனால் அது ரொம்ப பெரிய இடைத்தேர்தலே பேசுவோம். இதுவே பேசினா போகுது, இதை முடிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்படின்னா ஓபிஎஸ் தினகரன் இந்த தேர்தலில் நிற்கலாமே, போட்டி போடலாமே. சீமான் போட்டி போட்ட மாதிரி போடுவாங்களா? கடைசி ட்ரெடிஷனல் வாக்காளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக போடுவாங்களா? அதிமுக மாதிரி அவங்களும் புறக்கணிச்சிட்டாங்களே பாஜகவோட சேர்ந்து. பாஜகவும் அதிமுகவும் புறக்கணிக்கிறத கூட பேசி செஞ்சிருப்பாங்களா? அதை இவங்க நின்று இருக்கலாமே. இவங்க அதிமுக புறக்கணிச்சப்ப விக்கிரவாண்டி மாதிரி இவங்க நின்று இருக்கலாமே. சுப்ரத்தினம் எழுப்பின இன்னொரு குற்றச்சாட்டும் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. நாம் தமிழருக்கு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா இங்க பெரியார் தொடர்பான ஒரு சர்ச்சையை அவர் எழுப்பி இருக்கிறார். எனவே இப்போ இவங்க புறக்கணிச்சுட்டு மறைமுகமா திரு சீமானை அவர்கள் ஆதரிப்பார்கள் தான் சுப்ரத்தினத்துடைய. அப்படி சொன்னா அப்ப அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் இருக்காரு, தினகரன் என்ன தனிநபரா பாருங்க இந்த கருத்தை. சரி, அப்படி அப்ப சுப்ரத்தினம் சொல்றது சுப்ரத்தினம் சொல்றது கரெக்ட். தம்பி சுப்ரத்தினம் சொல்றது கரெக்ட். தனிநபரா அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். அப்ப நான் என்ன சொல்றேன், அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் சொல்றபடி அவரு தேசிய ஜனநாயக கூட்டணி மைனஸ் ஓபிஎஸ் தினகரன் அவங்க வந்து சுப்ரத்தினம் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க சீமானை ஆதரிக்க போறாங்களா என்பதை நம்ம பார்த்துருந்தா சொல்லலாம். அப்படி ஆதரிப்பாங்களா? அப்படி மறைமுகமா ஆதரிக்கலாம், நேரடியா ஆதரிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சீமான் வந்து பெரியாருக்கு எதிராக மட்டும் கருத்து சொல்லல, சங்கு பரிவாருக்கு எதிராகவும் கருத்து கடுமையா சொல்லியிருக்காரு இல்லையா? கடந்த காலங்களில் அவர் முதல் விரோதியே சங்கு பரிவாரம் தான் சொல்லியிருக்காரு. அவங்கள தான் எதிர்த்து நாம் பெரிய அளவுக்கு போராடணும்னு சொன்னவர் தான் இப்போ கொஞ்சம் இந்த பக்கமா திரும்பி இருக்கிறார். அதனால அவரை ஆதரிப்பதன் மூலமாக அப்போ பாஜக மேல அவர் வைத்த விமர்சனங்களை எல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு ஆயிடும். சரி, ஓகே ஓகே. திரு புரட்சிகர நீங்க நிறைவு செஞ்சிருங்க சுருக்கமா. ஆமா, அதாவது புறக்கணிப்பு என்பதும் ஒரு ஆயுதம் தான். அதுவும் ஜனநாயக களத்துல ஒரு போர்க்கருவி தான். நோட்டா என்பது எப்படி போர்க்கருவியோ அது மாதிரி பாய்காட் என்பதும் புறக்கணிப்பு என்பதும் ஒரு போர்க்கருவி தான். அந்த புறக்கணிப்பு மக்களிடம் பிரச்சாரம் செய்யும், மக்களிடம் பேசும், மக்களிடம் போராடும், மக்களிடம் வாதாடும். ஒரு நல்ல தேர்தல் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற கருத்தை மட்டும் நிறைய பதிவு. நன்றி.